இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டை கம்பேர் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தண்டனைகள் இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுவும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அரவிந்த். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரிய மக்கள், அதாவது பெண்கள் கணவனை ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் மாதிரியான எக்யூப்மெண்ட்டை பொண்ணுங்களோட பிறப்புறுப்பு வழியாக செலுத்தி மேலே இருக்க திருகாணியை திருகும்போது அந்த கருவியோட முன்பகுதி விரிய ஆரம்பிக்கும். இது மூலியமாக அவங்க உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் வெளியில் போய் ரொம்ப கொடூரமான முறையில் சாவாங்க. சில நேரங்களில் அவங்க வாய் வழியாகவும் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஸ்பானியர்களின் கழுதை கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையான தண்டனை தான் இது. அதாவது பொண்ணுங்க அவங்களோட கணவரை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள மரத்தால் செய்யப்பட்ட கழுதை மாதிரி இருக்க இந்த வடிவமைப்பு மேலே நிர்வாணமாக்கி அவங்கள உட்கார வைப்பாங்க. இது மூலியமாக அந்த கூர்மையான பகுதி அவங்கள கிழிச்சிட்டு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, வெயிட் 2 கால்லையும் கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட் இருக்க கல்லை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பை கீழே இறங்க வைப்பாங்க. இது மூலமாக கொடூரமான முறையில் அந்த பொண்ணு செத்து போவாங்க. புறம் பேசும் வாய், அதாவது காசிப் பேசுகிறவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. அரசு ரகசியங்கள் இல்லைன்னா மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. இந்த இரும்பு மாதிரி இருக்க இந்த மாஸ்க்கை அவங்கள மாட்ட விட்டு அவங்க வாய்ப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக கிளிய ஆரம்பிக்கும். அவங்களால பேச முடியாமல் சாப்பிட முடியாமல் கொஞ்ச நாளில் டீஹைட்ரேஷன், அதை தாண்டி அவங்க உடம்புலேருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்க கொடூரமான முறையில் சாகுவாங்க. இப்போலாம் சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்களை பற்றி ஈஸியாக தப்பாக பேசிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? மார்பையாக இருப்பது இது இருக்கிறதுலே கொடூரமான ஒரு தண்டனை. ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை ஏமாத்தினாலோ இல்லை கருக்கலைப்பு செஞ்சாலோ இல்லை தன்னோட கணவனை ஏமாத்தினாலோ அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனியில் 1590க்கு மேலே தான் இந்த தண்டனை வழக்கத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க. பழுக்க காய்ச்சின ஒரு கம்பியை கொண்டு வந்து அந்த பொண்ணோட மார்பில் வச்சு மிருதுவான அந்த மார்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. இது மூலியமாக அவங்க ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போய் கொஞ்ச நாளே அவங்க செத்துருவாங்களாம். இது ரொம்ப ஒரு கொடூரமான தண்டனையே சொல்லலாம். உடன்கட்டை ஏறுது இது நம்ம நாட்டில் பெண்களை கடவுளாக பார்க்குற இடத்துல நடந்திருக்கு. காலகட்டங்களில் அரசர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியே அவங்களோட மனைவியும் அரசரோட இழப்பு தாங்க முடியாமல் அவங்களே இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது ஒரு முக்கியமான பொதுவான எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு சடங்காக மாறி இருக்கு. இது மூலியமாக ஒரு கணவர் இறந்துட்டா ஒரு பொண்ணு கண்டிப்பாக செத்தே ஆகணும் இல்லையா? அந்த காலகட்டங்களில் அதுவும் வேற எங்கேயும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரோமில் வெஸ்டர்ன் வெர்ஜின் குழு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 18 பேர் இருந்தாங்க. அவங்க கடவுள் சம்பந்தமான ஒரு ஜோதி ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை அணையாமல் எரிய வைக்கிறது தான் அவங்களோட வேலை. இருக்கிறதுல இது ஒரு டீசெண்டான தண்டனை சொல்லலாம். ஏன்னா இந்த வெர்ஜின் குழுவில் யாராவது ஒருத்தவங்க அவங்களோட வெர்ஜினிட்டியை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே கொண்டு போய் ஒரு மரப்பலகையில் படுக்க போட்டு உயிரோடே சேர்த்து புதைச்சிருவாங்க. அது பக்கத்தில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூச்சு விட முடியாமல் அவங்களே செத்துருவாங்க. முள் நாற்காலி, அதாவது கூலி படத்தில் செத்து போனவங்களை கொண்டு போய் எரிச்சு பஸ்வமாக்கி சாம்பலே இல்லாமல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சேரில் பெரிய ஒரு டெக்னாலஜிலாம் ஃபாலோ பண்ணப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 1000 முள் இருக்க மாதிரி ஒரு சேரை செட் பண்ணிட்டாங்க. அதில் பொண்ணுங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு அந்த முள் உடனே குத்தாது. அவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியாமல் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக அசைவு கொடுக்க அந்த முள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போய் ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே கொடூரமான முறையில் கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து செத்து போகிறாங்களாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த தப்புக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனைகள் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ டான்னு சேர்ந்துடும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். டாடா, பை பாய்.